வணக்கம் நண்பர்களே, நான் மருத்துவர் வி அருள் ஜோதி, ஆர்த்தோ டாக்டர், திருப்பூர் ஒயர்னஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு முழங்கால் மூட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் தசைநாறு. அது என்ன ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் தசைநாறு, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் காயங்கள் ஏற்பட்டால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் தசைநாறு ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் லிகமெண்ட், ரொம்ப நல்ல வலுவாக இருக்கக்கூடிய தசைநாறு. தொடை எலும்போட கீழ்ப்பகுதியும் கால் எலும்போட மேல் பகுதியும் ஒன்றோட ஒன்று இறுக பற்றி கொள்வதற்கு தேவைப்படுற முக்கியமான தசைநாறு தான் ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். அந்த தசைநாறு நல்லா இருந்து அதோட அருகில் இருக்கக்கூடிய மற்ற தசைநார்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் தான் நம்ம காலை மடக்கி நீட்டி கம்ஃபர்டபுளாக நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்ய முடியும். குறிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு தசைநாறு. இந்த தசைநாறு காயங்கள் விளையாட்டு காரணங்கள்னாலேயும் ஏற்படலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு கால் ட்விஸ்ட் ஆகி முழங்கால் உள்வாங்கி ஒரு ட்விஸ்ட் ஃபோர்ஸ் வந்தாலும் ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் அந்த தசைநாறு கிழிவு ஏற்படும். ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் தசைநாறு கிழிவு ஏற்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன? விபத்து ஏற்பட்டவுடனே முழங்கால்குள்ளார டபக்குன்னு ஒரு பாப் சவுண்டு உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். அதோடு சேர்த்து நல்ல ஆழமான வலி, வீக்கம், காலை மடக்க முடியாது, நீட்ட முடியாது, அப்படியே உட்காந்துருவாங்க. படி ஏறணும் இறங்கணும்னு நினச்சாலும் உடனே செய்ய முடியாது. சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா படி ஏறி இறங்க முயற்சி செய்யும் பொழுது அந்த கால் முன்னாடி பின்னாடி போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறாங்க. நடக்கும்போது தாங்கி தாங்கி நடப்பாங்க. இந்த அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகளோட அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை நீங்கள் அணுகும் பொழுது அவங்களும் உங்களை பரிசோதனை செஞ்சு அந்த குறிப்பிட்ட ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் ஜவ்வுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணி எந்த அளவுக்கு முன்பின் உங்கள் கால் போகுதுங்கிறத வச்சு அந்த இன்ஸ்டெபிலிட்டியை கிரேட் பண்ணுவாங்க. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. இந்த பரிசோதனையின் போது அருகில் இருக்கக்கூடிய மற்ற ஜவ்வுகளோட தன்மை என்னங்கிறதையும் டெஸ்ட் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க. அந்த எக்ஸ்ரேயில் மேக்சிமம் நார்மலாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா ஜவ்வு கிழிவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்க்க முடியாது. ஜவ்வோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் எலும்பில் போய் அட்டாச் ஆகுது பாருங்கள், அதில் ஏதாச்சும் விரிசல் ஏற்பட்டால் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ரேயில் பார்க்க முடியும். அடுத்ததாக ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் ஜவ் கிழிவு ஏற்பட்டவர்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும் பொழுது அந்த ஜவ்வோட தசைநாரோட மேல் பகுதியா, நடுப்பகுதியா, இல்லை கீழ்ப்பகுதியில் கிழிவு ஏற்பட்டிருக்கா, இல்லை எலும்பில் ஏதாச்சும் இரத்தக்கட்டு இருக்கா, அருகில் இருக்கக்கூடிய தசைநார்களுக்கும் காயங்கள் இருக்கா, இரத்தக்கட்டு மாதிரி இருக்கா, வேறு ஏதாச்சும் சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரி அருகில் இருக்கக்கூடிய தசை நாறுகளில் தொந்தரவு இருக்காங்கிற தகவல் நமக்கு கிளியராக தெரியும். இந்த தகவல்களோட மருத்துவர் அடுத்தது என்ன ட்ரீட்மெண்ட், என்ன சிகிச்சை முறை வழங்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் தசைநாறு காயங்கள் ஏற்பட்டவர்களுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்ன? காயங்கள் ஏற்பட்ட உடனே அந்த முழங்கால எவ்வளோ ஆழமாக காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அருகில் இருக்கக்கூடிய மற்ற திசுக்களில், தோலில், இல்லை எலும்பில் காயங்கள் ஏற்பட்டிருக்கா, காயம் ஏற்பட்டவருடைய வயசு எவ்வளோ, அவர் அன்றாடம் செய்யக்கூடிய வேலை முறைகள் என்னென்ன, தொழில் சார்ந்த தேவைகள் எவ்வளோ இருக்கு, அவங்களோட எக்ஸ்ரே மற்றும் எம்ஆர்ஐயில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் ஒன்றிணைந்து மருத்துவர் முதல்ல உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணுவாங்க. காயங்கள் ஏற்பட்ட அனைவருக்கும் வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடிபட்டோடனே வீக்கம், வலி ஜாஸ்தியாக இருக்கும். அது கம்மி பண்ணுறதுக்கு அந்த காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், ஐஸ் கம்ப்ரெஷன் கொடுக்கணும், கம்ப்ரெஷன் பேண்டேஜ் தேவைப்படும். வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு, மூமெண்ட் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பிரேஸ் கொடுப்பாங்க. இது கூட மாத்திரைகளும் வழங்குவார்கள். ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் தசைநாறு கம்ப்ளீட்டாக கட்டானவங்க, ரப்சர் ஆனவங்க,
தாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாம கால் முன்ன பின்னாடி போயிட்டு வரவங்க, காம்படிட்டிவ் அத்லெட்ஸ், அவங்களாட்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு உடனே ரிட்டர்ன் பண்ண முடியாம இருக்கிறவங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்கான நுண்துளை அறுவை சிகிச்சை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முழங்கால் மூட்டுக்குள்ளார 2-3 சின்ன துளைகள் இட்டு அந்த காயங்கள் ஏற்பட்ட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை தான் ஆர்த்ரோஸ்கோபிக் ஏசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், நுண்துளை அறுவை சிகிச்சை. இந்த அறுவை சிகிச்சை செய்வதன் மூலமாக காயம் ஏற்படுறதுக்கு முன்பாக எப்படி இருந்தாங்களோ அதே போல் எல்லா ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக பண்ண முடியுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.